ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு முத்து 360 நம்ம சேனல். அன்போட முத்து 360 நம்ம சேனல் வர வைக்கிறேன் கேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லூலு ஹைப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஷாப்பிங் பண்ணணுமா. ஸோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மெக்டானல்ஸில் வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே போய் ரிவ்யூ பண்ணுறோம், ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு லாஸ்ட்டாக வர பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா லூலு மார்க்கெட்டு எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு தான். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இந்த லூலு மார்க்கெட் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து மெக்டானல்ஸு, KFC எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிற லூலு இதோட காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம லென்த்து கைஸ். ஸோ இதில் வந்து கிடைக்காத பொருள் இல்லை, எல்லா பொருளுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அபு சித்திக்கில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து லூலு மார்க்கெட்டை வந்து கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஒர்த்தான பிளேஸு. பிகாஸ் என்னென்னா ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது, அது போய் எல்லா பொருளுமே கிடைக்கிது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லூலு ஹைப்பர் மார்க்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து அதே சூப்பராக இருந்துச்சு. இதில் 6th கேட் வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, நாங்கள் போய்ட்டு ஷாப்பிங் பண்ணலாம் தான் பிளான் பண்ணோம். பட் என்ன ஆகி போச்சுன்னா, ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம்லாம் நடந்து வந்துட்டு அடுத்தது போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பேசி முடிச்சு நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மெக்டானல்ஸுக்கு போயிடுவோம். ஸோ மெக்டானல்ஸுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஷாப்பிங் போவோம். அது அப்படியே முடிச்சுட்டு ரூம் போகிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு மெக்டானல்ஸுக்கு போனோம். ஸோ மெக்டானல்ஸ் போனோடனே ஒரு பெரிய எங்களுக்கு பல்பு வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து இதுக்கு ஓப்பன் கிடையாது, அதுக்கு இன்னொரு சைடில் ஓப்பன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடு போய் பார்த்தோம். வெளியே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வெளியே உட்காரவங்க வெளியே உட்காரலாம். உள்ளே வந்து ஆம்பியன்ஸ்லாம் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பல்ப் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு போயிருந்தோம். அது திறந்ததுக்கப்புறம் இன்னொரு பெரிய பல்ப் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து KFC மாதிரி இங்கேயும் ஆர்டர் பண்ணுறது வந்து இப்படி தான் ஆர்டர் பண்ணணும். ஸோ இங்கேயுமே வந்து எங்களுக்கு ஆர்டர் பண்ண தெரில. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. வந்துட்டு எப்படி ஆர்டர் பண்ணணும், ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயுமே எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண தெரில. ஸோ அதனால் அவங்ககிட்ட நாங்கள் கேட்டோம், அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. சுற்றி நாங்கள் பார்த்தோம். அவன் போயிட்டு என் ஃப்ரெண்டு வந்து போயிட்டு அங்கே ஆர்டர்லாம் கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். நாங்கள் சுற்றி நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கும்போது ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டர்ஸ்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. உங்களோட மை கேஃபேன்னு சொல்கிறோம்ல, அந்த திங்ஸு கப்பு எல்லாமே வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இவங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த இடத்தோட சீட்டிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் இதாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு 4 பேர் போனீங்கன்னா தனியாக உட்கார மாதிரி, 2 பேர் போனீங்கன்னா தனியாக உட்கார மாதிரின்னு சொல்லிட்டு இவங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா நீங்கள் வந்து ப்ரைவசி வந்து இங்கே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். பிகாஸ் என்னென்னா, நாங்கள் போய்ட்டு உட்கார இடத்துல வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வந்து சிங்கிள் 2 பேர் உட்கார மாதிரி தான் உட்காந்தோம். நாங்கள் பில்லை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நாங்களே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, டேரெக்டாக பில்லு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன், யாருமே வரல. நாங்கள் தான் காலையில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து மெக்டானல்ஸ் வந்துட்டோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ வந்திருக்குன்னா 29 வந்திருக்கு. அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து எதோ ஆர்டர் பண்ணேன், என்ன ஆர்டர் பண்ணேன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கனால எதோ ஆர்டர் பண்ணேன்னு தெரியல. ஸோ அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. டோட்டல் வந்து 29 ரியால் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து டேரெக்டாக எங்கள் ப்ளேஸ்க்கே வந்துருச்சு. 2 பர்கர் அண்ட் 2 கோக் வந்துருந்துச்சு. கோக்கு நார்மல் கோக்கோடு இது வந்து நல்ல பெரிய கோக்காக இருந்துச்சு. பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு குடிக்க ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு மேலே வந்து கோக் ஆகிப்போச்சு. பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக தான் கோக் குடித்தோம். கோக்கு குடிக்க போயிட்டு இருந்தனால எங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் கோக் வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஃபைனலாக இதில் பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக் ஆம்லேட் இருந்துச்சு. அண்டு இப்போ வந்து பேன்டீன் அண்டு இது சிக்கனு அண்டு இது இருந்துச்சு. ஸோ இதை சைடில் வச்சுட்டு நாங்கள் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இவங்களோட மெயினான டிஷ்ஷான பர்கருக்கு போனோம். ஸோ பர்கரில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, வேறு எதுவுமே இல்லை. நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்லாம் அடுத்த பைட்டு போகிற மாதிரி. டேஸ்ட்டுக்கு பற்றி நான் ஒரு குறையும் சொல்லலை. பட் இவங்களோட பேண்ட்டும் சரி, உள்ளே உள்ள சிக்கனு எல்லாமே சேர்த்து ரொம்ப ஸ்மாலாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். லாஸ்ட்டில் சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒரு பர்கர், அவன் ஒரு கோக்கு, அதில் அந்த பீஸில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்து இதில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்றேன். அவங்களே சொல்கிறாங்க இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மிஸ் ஆகுது. ஸோ நான் அதையும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அடுத்தது தனியாக வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்து அவங்க நடுவில் வந்து, சார் உங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், ஸோ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அவங்களோட சர்வீஸும்
அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சதுக்கப்புறம் பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து லாஸ்ட்டில் உள்ளே போயிட்டு ஹைப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு பர்ச்சேஸும் முடிச்சிட்டோம். ஸோ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அவன் வந்து கேப் வந்து புக் பண்ணியிருந்தான். ஸோ ஃப்ரைடே இந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. ஃபஸ்ட்டு இடத்துக்கு இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து நாங்கள் செம்மையாக வந்து ஃபீல் பண்ணோம். நீங்கள் கத்தாரில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து அபு சித்திக்கு போயிட்டு லூலு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.